Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல 2015ல ஒரு த்ரில்லர் மூவியா நம்ம டெல்ஃப் ஆலன் கிரேனோட நடிப்புல ரிலீஸ் ஆன ஷார்க் லேக் அப்படிங்கிற ஒரு மூவியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் படத்தோட ஸ்டோரி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு லேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில பேர் மாயமான முறையில இறந்து போயிட்டே இருக்காங்க. இந்த இறப்புக்கெல்லாம் காரணம் அந்த ஊர்ல இருக்க கரடி அப்படின்னு அங்க இருக்க போலீஸ் ஆகட்டும், ஷெரீஃப் எல்லாருமே ஒரு மைண்ட் ஆஃப் திங்கிங்ல இருக்காங்க. பட் நிஜமாவே அங்க ஒரு ஷார்க் அந்த லேக்ல இருக்கு. அந்த ஷார்க் அதோட 2 குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருக்கு. ஸோ இந்த ஷார்க் அதோட அந்த குட்டி இதை 3ஐயும் அந்த லேக்குகளை விட்டது ஸோ நம்ம டெல்ஃப் தான். ஸோ அது தெரிஞ்சு அவரை போலீஸ் விரட்டிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த ஊர் மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு படத்துல மும்முரமா இருக்காங்க ஹீரோயினி. இறுதியில இது 2ஐயும் செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா, அந்த ஷார்க்கை கடல்ல இருந்து லேக்குக்குள்ள கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் அந்த படத்தோட மைய கருத்து. ஸோ அந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்லாம் அந்த ஹீரோங்க அவெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ இது ஒரு படம் அப்படின்னு நான் பார்த்ததே கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் 5ல கன்வெர்ட் பண்ணோம்னா 1 or 2 தான் இருக்கு வரும். ஸோ அந்த படத்துல ஒரு மாபெரும் சொதப்பல் அப்படின்னா அந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அது மாதிரி அந்த காட்சிகள், ஐ மீன் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிடலாம். எதுவுமே ஒன்றுக்கொன்று இணையாவே இருக்காது. ஒரு காட்சியுமே பயங்கரமா லேக் அடிக்கும். பெருசா அந்த ஒரு ஷார்க் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு த்ரில்லர் ஜேர்னர் படங்கள் எப்பயுமே இருக்கும். ஸோ அது இதுல எதுவுமே இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாவே இருந்துச்சு. ஒரு ஷார்க் நமக்கு பயமுறுத்துது அப்படின்னா அதோட அக்ரெஷன் எப்படி இருக்கும், அது மக்கள் எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்றத காமிச்சாதான் அந்த ஸ்கிரீன்ல நமக்கு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதையுமே அந்த படத்துல காமிக்காதது ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஓவராலா பார்க்கும்போது எல்லாருமே ஒரு சுமாரான ஆக்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் அப்படின்னு ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படின்னா அதுக்கு அந்த கேரக்டர் இருக்கா, திடீர்னு அவங்க போலீஸா இருக்காங்க, டக்குன்னு பார்த்தா போலீஸ் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு கெட்டப்ல நிற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு காட்சி பார்க்கும்போது நம்ம இந்த படம் தான் பார்த்துட்டு இருக்கோமா இல்லை வேற ஏதாவது படத்துக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீலை இந்த படம் நமக்கு கொடுத்துச்சு. இந்த படத்துல உருப்படியா எதுவுமே மேக் பண்ணல. இந்த படம் ஏன் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணினாங்க அப்படின்றது இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துச்சு. அண்ட் இந்த படம் அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஆல்சோ இந்த படம் ஒரு தமிழ் டப்லையும் இந்த படம் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை இந்த படத்துல. ஸோ அதனால டெஃபினட்டா ஃபேமிலிஸோட மனதைரியம் இருக்கவங்க இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதாகவும் இப்படி ஒரு படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்ற எந்த ஒரு ரிமெம்பருமே நம்ம மைண்ட்ல இருக்காது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். அண்ட் இப்படி ஒரு படத்தை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அண்ட் ப்ளீஸ் இப்படியான படத்தை பார்க்காதுங்க. ஸோ ஹாலிவுட் படங்கள் மேல இருக்கிற லவ்வை நமக்கு எப்படியான படங்கள் ரொம்பவே ஒரு கொலாட்ரலா ஒரு டேமேஜ் பண்ணி விட்டு போயிடும் அப்படின்றதுக்கு இந்த ஷார்க் லேக் அப்படிங்கிற படம் ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்கும். எதுக்காக அந்த ஷார்க்கை இப்படி லேக்ல விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே படத்துல சொல்லாம அந்த படத்தை முடிச்சது ரொம்பவே கடுப்பா இருக்கும். அண்ட் அதே மாதிரி படத்துல ஃபைட் சீசன் ஆகட்டும், படத்துல அடுத்தது காட்சிகள் எல்லாமே ரொம்பவே நேச்சுரலா இருந்துச்சு. ஒரு சீன் நேச்சுரலா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு அன்நேச்சுரலா இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த படத்தோட ஒரு மொக்க கதையா இருந்தாலும் அது பெர்ஃபெக்டா மேக்கிங் பண்ணியிருந்தா, பெர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளே இருந்தா அது ஒரு அளவான படமா ஆடியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் பண்ணல அப்படின்றதுல ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். ஸோ அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ guys.